Welcome to bilingual e-lectures for diploma students. We are discussing about C programming language. In the previous lectures, we have discussed the third unit of our syllabus, which covers built-in functions and user-defined functions, structures and unions. In this today's lecture, we will see some practical examples using functions and structures. இன்னைய லெக்சரில் programs using functions and structures நம்ம பார்க்கலாம். இதுக்கு ப்ரீவியஸ் லெக்சர்ஸில் ஃபங்க்ஷன் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறது, யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுடைய ஃபங்க்ஷன் டெஃபினேஷன், அதை எப்படி நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம், அதனுடைய சின்டாக்ஸ் பார்த்தோம், அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த லெக்சரில் நம்ம நேரடியாக ப்ராக்டிகல்ஸ், அதாவது ப்ரோக்ராமிங் எக்ஸசைசஸ் யூஸிங் சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸ் அது பார்க்கலாம். இதுக்கு நம்ம வந்து டர்போ C++ IDE ஆர் டெவலப்பர் C++ கம்பைலரை பயன்படுத்துகிறோம். இப்போ நம்ம டெவலப்பர் C++ கம்பைலர் ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். திஸ் டெவலப்பர் C++ இன்டர்ஃபேஸ், அந்த IDE. இதில் நான் ப்ரீவியஸ்லி ஐ ஹவ் ஓப்பன்ட் தீஸ் ப்ரோக்ராம்ஸ். நான் சில ப்ரோக்ராம்ஸ் வந்து நமக்கு தேவையான சில ப்ரோக்ராம்ஸை ஓப்பன் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு ஓப்பன் எ நியூ ப்ரோக்ராம், நம்ம என்ன செய்கிறோம், ஃபைல் மெனு ஓப்பன் அப்படின்னு கொடுத்து நமக்கு தேவையான ப்ரோக்ராம்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். சி ப்ரோக்ராம் ஆர் C++ ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் வந்து பவர் ஃபங்க்ஷன். ஸோ பவர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து கால்குலேட்டிங் x to the power n ஃபார் எ given நம்பர் x and n, அதாவது ஒரு டபுளாக இருக்கலாம் வேணா, அல்லது ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டாக இருக்கலாம். ஸோ நம்ம கொடுக்குற ஒரு வேல்யூவை இன்னும் ஒரு இன்டீஜர் பவர் இருக்குது, அதாவது இப்போ x கியூப் அப்படின்னா எக்ஸை வந்து பவர் 3க்கு நம்ம ரேஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் எ ப்ரோக்ராம் ஃபார் பவர் கால்குலேஷன். இந்த ஃபங்க்ஷனில் நம்ம பவருங்கிற ஃபங்க்ஷனுடைய டிக்ளரேஷனை கொடுத்துருக்கோம். திஸ் இஸ் எ ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஆக்சுவலாக அந்த டிக்ளரேஷனுங்கிறது என்ன, இட் கிவ்ஸ் த இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஃபங்க்ஷன், ரிட்டர்ன் டைப், function name. Double is a return type, power is a name of the function. Within parenthesis double comma int அப்படிங்கிறது arguments உடைய types. So this function requires two arguments. First argument double type, second argument integer. Again there are two variables m and r and n. Actually m power n நம்ம calculate பண்ண போகிறோம். So program for calculating m power n. So actually இதில் வந்து we get the value, enter value for m and n get பண்ணிக்கிறோம். ஸோ m டபுளாக இருக்கிறதால பர்சன்டேஜ் எல்லாம் கொடுத்துருக்கோம், n இன்டிஜர் பர்சன்டேஜ் d. ஸோ we call the function power. This is a function call, right. ஸோ ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷன் காலில் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் டபுள் டைப், செகண்ட் ஆர்குமெண்ட் இன்டிஜர் டைப். இப்போ இந்த பவர் ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது என்ன ஆகும், இட் வில் பி ஆர் த கண்ட்ரோல் வில் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் டு த பவர் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அதில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ இந்த பவர் ஃபங்க்ஷனுடைய டெஃபினேஷன், திஸ் இஸ் கால்டு டெஃபினேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன், திஸ் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். ஸோ இப்போ நம்மளுடைய அந்த 3 செக்ஷன்ஸும் என்னென்னு புரியுதுங்களா. இந்த பார்ட் வந்து function definition, this is a function declaration, this is a function call. நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன வேல்யூக்கு நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கெட் பண்ணி அதை பாஸ் பண்ணுறோம். ஸோ தீஸ் ஆர் ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ், m and n ஆர் ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ். இந்த டபுளில் இருக்கிற இதுலேயும் அதே நேம் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இட் மே பி இன் சம் அதர் நேம்ஸ், இது வேறு நேமில் கூட இருக்கலாம். ஸோ இந்த m and n உடைய வேல்யூஸ் இதில் காப்பி ஆகும். ஸோ we are calculating m power n. ஸோ டபுள் p equal to 1ன்னு இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு we multiply with m. ஸோ n times m வந்து மல்டிப்ளை ஆகுது. ஸோ it will calculate m power n. Actually 1 into m into 1 into m into m into m etc. அப்படியே போகும்போது நமக்கு
n times multiply ஆகிறதால we get m power n. That value is returned from the function return p. ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷனுடைய ரிட்டர்ன் டைப் டபுள்ங்கிறது எதனால் கொடுத்துருக்கோம்னா இந்த ஃபங்க்ஷன்லேருந்து ரிசல்ட் ரிட்டர்ன் ஆகுது பிங்கிற ரிசல்ட். ஸோ பி இஸ் எ ரிட்டர்ன் டைப். இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம டெஸ்ட் பண்ணலாம். இப்போ எதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணியிருந்தோம்னா we have to save the program, save, then we can execute, இல்லை compile and run. ஸோ நம்முடைய ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் அப்போ நம்முடைய மெசேஜஸ் இட் இஸ் a program for m power n. m is either float or double, ஃப்ராக்ஷனில் இருக்கலாம் அப்படிங்கிறதால மெசேஜ் கொடுத்துருக்கோம். இட்ஸ் ஒன்லி a print prompt மெசேஜ், ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிறதுக்கான மெசேஜ், ஃபஸ்ட் மெசேஜ். என்டர் வேல்யூ ஃபார் m. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5.5 அப்படின்னு கொடுக்குறேன். தட் இஸ் m, n வந்து 3ன்னு கொடுக்குறேன். ஸோ 5.5 பவர் 3 இட் இஸ் 166.30. ஸோ 5.5 into 5.5 into 5.5. ஆர் ஈவன் இப்போ இதே நீங்கள் இன்டிஜர் வேல்யூ அதாவது வித்தவுட் டெசிமல் பிளேஸ் கூட கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் 5 power 3 is 125. 5 cube is 125. Okay. Next we will see another program. இப்போ இந்த ஃபஸ்ட்டு பார்த்த எக்ஸாம்பிளில் we return பவர்ங்கிற டபுள் ப்ரிசிஷன் வேல்யூ, ரைட். So now there is another function. இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம்னா how to return a boolean value, that is 1 or 0. ஏன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி கேரக்டர் ஃபங்க்ஷனில் ஈஸ் ஆல்ஃபா, ஈஸ் டிஜிட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸோடைய அவுட்புட்டெல்லாம் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆகுது. ஸோ அதை நம்ம அது மாதிரி டெஸ்ட் பண்ணுறதுக்காக பூலியன் டெஸ்டிங்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோக்ராம் ஈஸ் ப்ரைம் அப்படின்னு நான் நேம் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக அந்த ஈஸ் ப்ரைம்ங்கிறது இஸ் எ ஃபங்க்ஷன் டு டெஸ்ட் வெதர் த கிவன் நம்பர் இஸ் ப்ரைம் ஆர் நாட். நம்ம இதுக்கு முன்னாடி பிகினிங்கில் ஒரு ப்ரோக்ராம் என்ன போட்டோம்னா ப்ரைம் நம்பராக டெஸ்ட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நம்பரை கொடுத்தா அது ப்ரைமா இல்லையான்னு நம்ம ஃபார் லூப்பில் எல்லா நம்பராலையும் டிவைட் பண்ணி பார்த்து அங்கே பிரிண்ட் பண்ணியிருந்தோம். பட் இப்போ அதே ஒரு ஃபங்க்ஷனாக மாற்றிருக்கோம். திஸ் இஸ் அவர் ப்ரைம் ஃபங்க்ஷன் ஈஸ் ப்ரைம். இதுக்கு ஆர்குமெண்ட்டு ஒரு இன்டிஜர். ஸோ இந்த கிவன் இன்டிஜர் n வந்து ப்ரைமா இல்லையாங்கிறத இதில் டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ ப்ரைமுக்கான கண்டிஷன் 2 to less than n by 2 or less than n minus 1 கொடுக்கலாம், அல்லது ஸ்கொயர் ரூட் ஆஃப் n வரைக்கும் கூட கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இதனுடைய வேல்யூ வந்து less than n minus 1 இருக்கிற வரைக்கும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். ஆர் இட் மே கோ அப் டு n by 2 இப்படி கூட இருக்கலாம். இப்போ இதால் ஒவ்வொரு வேல்யூவாலும் டிவைட் பண்ணுறோம். இஃப் இட் டிவைட்ஸ், அதாவது என்னங்கிற நம்முடைய நம்பரை எனி வேல்யூ பிட்வீன் 2 to n by 2 ஏதாவது ஒன்று டிவைட் பண்ணிடுச்சுன்னா இட் இஸ் நாட் எ ப்ரைம் நம்பர். ஸோ பிரேக் ஆகி வெளில வந்துடுறோம். அப்படி இல்லைன்னா லூப் கம்ப்ளீட் ஆகி வெளில வரும். ஸோ அதில் நம்ம என்ன டெஸ்ட் பண்ணுறோம், இந்த லூப் கம்ப்ளீட் ஆகிருந்தால் என்னுடைய வேல்யூ முன்னாடி n minus 1 கொடுத்தாலும் ஈக்குவல் டெஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ என்ன செய்யலாம், இஃப் j இஸ் கிரேட்டர் தேன் n by 2, அதாவது இந்த ஃபார் லூப் ஃபெயில் ஆகிருந்தால் என்ன பண்ணுறோம், ரிட்டர்ன் 1. ஸோ அப்போ ஃபெயில் ஆகிருந்தால் என்ன அர்த்தம், அந்த ஃபார் லூப் கம்ப்ளீட் ஆகிருந்ததுன்னா ஜே கிரேட்டர் தேன் n by 2ன்னு இருக்கும். ஸோ ஜே கிரேட்டர் தேன் n by 2னா எல்லாத்தாலையும் டிவைட் பண்ணி பார்த்தாச்சு, எதுவுமே டிவைட் பண்ணல. தட் மீன்ஸ் இட் இஸ் எ ப்ரைம். ஸோ வி ரிட்டர்ன் ட்ரூ. அப்போ 1ங்கிறது ஆக்சுவலாக ப்ரைம் நம்பராக இருந்தால் 1 ரிட்டர்ன் ஆகும், நாட் எ ப்ரைம் அப்படின்னா 0 ரிட்டர்ன் ஆகும். ஓகே, இப்போ நம்ம இதுலேருந்து வர்ற ரிட்டர்ன் ஆகிற வேல்யூவை இங்கே நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். இஃப் கண்டிஷன், இந்த கண்டிஷனில் ரிட்டர்ன் வேல்யூ டெஸ்ட் பண்ணுறோம். ஈஸ் ப்ரைம்ங்கிறது ஃபங்க்ஷன், நம்ம கொடுக்குற ஆர்குமெண்ட் நம்பர். ஸோ இந்த ஃபங்க்ஷன் 1ன்னு ரிட்டர்ன் ஆச்சுன்னா இட் வில் பி ட்ரூ, 0ன்னு ரிட்டர்ன் ஆகிருந்தால் ஃபால்ஸ். அப்போ இந்த இடத்துல இங்கே எதுவும் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் இல்லை, கிரேட்டரா லெஸ் தேனா அப்படிலாம் கொடுக்கல. ஈவன் ஈக்குவல் டு கூட நம்ம கொடுக்கலாம். இந்த ஃபங்க்ஷன்லேருந்து வர்ற வேல்யூ ஈக்குவல் டு 1 இருக்கா, ஈக்குவல் டு 1 இருந்தால் அது ப்ரைம் நம்பர், இல்லைன்னா நாட் ஏ ப்ரைம்னு சொல்லலாம். பட் இஃப் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிஷன் வந்து நான் ஜீரோ வேல்யூ வந்ததுன்னா இட் இஸ் ட்ரூன்னு அர்த்தம். அப்போ இந்த எக்ஸாம்பிளில் இது 1ன்னு ரிட்டர்ன் ஆகும். 1ன்னு ரிட்டர்ன் ஆனால் இட் இஸ் எ ப்ரைம் நம்பர். எக்ஸிக்யூட். Here we have, I change this one.
we will keep it this one, n minus 1. If j is actually இங்கே என்ன போட்டிருந்தோம்னா j up to n by 2ன்னு கொடுத்துருந்தோம். அதனால் வந்து இங்கே கண்டிஷன் இப்போ லூப் ஃபெயில் ஆகும்போது ஏன்னா 23ங்கிறது ப்ரைம் நம்பர், இப்போ என்ன ஆச்சு, எந்த நம்பரும் டிவைட் ஆகாது, j greater than n by 2 அப்படின்னு டெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னா n by 2 வரைக்கும் தான் நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். இது வந்து less than or equal to n by 2 இருந்தால் நம்ம வந்து ஆக்சுவலாக அந்த லூப் டெர்மினேட் ஆகும்போது ஈக்குவல் டு n by 2 ஆகிருக்கும், கிரேட்டர் than n by 2 ஆகிருக்கும். ஸோ அப்போ கிரேட்டர் than n by 2 ஆகிறப்ப இட் இஸ் எ ப்ரைம். நான் அங்கே வந்து கிரேட்டர் than n கொடுத்துருந்தேன். ஸோ அப்போ அங்கே ஆக்சுவலாக நமக்கு இட்ஸ் அ லாஜிக்கல் எரர். என்ன ப்ராப்ளம், அங்கே வந்து கிரேட்டர் than n-ங்கிறப்ப இங்கே n இருக்காது, நம்ம n by 2 கொடுத்ததால. இப்போ டெஸ்ட் பண்ணலாம். அதே 23 கொடுக்குறேன். 23 இஸ் எ ப்ரைம் நம்பர். இதுக்கு முன்னாடி ஏன் நாட் ஏ ப்ரைம்னு வந்ததுன்னா, நம்ம ஆக்சுவலாக வந்து வேரி பண்ணுறது n by 2 வரைக்கும் வேரி பண்ணியிருந்தோம், டெஸ்ட் பண்ணது n டெஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஆக்சுவலாக இது லூப் கம்ப்ளீட்டாக இருந்தால் கிரேட்டர் than n ஆகிருக்காது. இப்போ கரெக்டாக பாருங்கள், j less than or equal to n by 2 வரைக்கும் தான் நம்ம போகிறோம், வேரி பண்ணுறோம். அப்படின்னா பாதி வேல்யூ வரைக்கும் நம்ம டெஸ்ட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ இப்போ எல்லா வேல்யூ டிவைட் பண்ணி பார்த்த பிறகு இந்த லூப் எப்போ ஃபார்முலா இது கம்ப்ளீட் ஆகுது, j greater than n by 2 அப்படிங்கிறப்ப ஃபார் லூப் டெர்மினேட் ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல if j is greater than n by 2 ஃபார் லூப் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம், எதுவுமே டிவைட் பண்ணல. சப்போஸ் ஏதாவது ஒரு வேல்யூ டிவைட் ஆகிருந்ததுன்னா பிரேக் ஆகிடும். ஸோ பிரேக் ஆகிறப்ப இட் வில் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n by 2 இந்த ரேஞ்சுக்குள்ளவே இருக்கும். j உடைய வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n by 2க்குள்ளவே இருக்கும். அப்படின்னா ஏதோ ஒரு j டிவைட் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ப்ரைம் லாஜிக் நம்ம ப்ரீவியஸ் லெக்சர்ஸில் பார்த்துருக்கோம். பட் இங்கே என்ன அப்படின்னா, இதை ஒரு ஃபங்க்ஷனாக எழுதி ரிட்டர்ன் 1 ஆர் ரிட்டர்ன் 0ன்னு கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ அனதர் இதை வந்து சம் அதர் நம்பர் நாட் ஏ ப்ரைம் நம்பர் கொடுப்போம். 40 இஸ் நாட் ஏ ப்ரைம் நம்பர். ஏன்னா இதில் வந்து 2வே டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைமே j வந்து 2ன்னு இருக்கும்போதே இது பிரேக் ஆகிருக்கும். அப்போ இட் இஸ் நாட் கிரேட்டர் தென் n by 2 இருக்காது, இட் இஸ் லெஸ் தென் n by 2ன்னு இருக்கும். ஸோ ரிட்டர்ன் 0. ஓகே, again another function, ஆக்சுவலாக இட்ஸ் லைக் ஏ கால்குலேட்டர். நம்ம ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணி ஒரு கால்குலேட்டர் போட்டோம், அந்த ஆப்ரேட்டரை டெஸ்ட் பண்ணி இஃப் த ஆப்ரேட்டர் சிம்பிள் இஸ் ப்ளஸ் என்ன செய்யணும் அப்படின்ட்டு. நார்மலாக ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனை எப்படி நம்ம எவாலுவேட் பண்ணோமோ அது மாதிரி டைரெக்டாக நம்ம இன்புட் வாங்கி அந்த வேல்யூ டேட்டா 1 ஆப்ரேட்டர் டேட்டா 2 அப்படின்னு கொடுத்து அதை டெஸ்ட் பண்ணியிருந்தோம். பட் இங்கே வந்து ஐ டிஸ்பிளே எ மெனு, இங்கே சில ஆப்ஷன்ஸை நம்ம லிஸ்ட் பண்ணி we get the choice from the user, enter your choice அப்படின்னு கெட் பண்ணுறோம். 1 கொடுத்துருந்தா அதுக்கான அடிஷன் ஆப்ரேஷன், 2ங்கிறது சப்ட்ராக்ஷன் ஆப்ரேஷன். இப்போ இது மாதிரி நம்ம சில டைமில் வந்து நம்மளுடைய சப்போஸ் ப்ரோக்ராமில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அந்த ஆப்ஷனை கெட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு பார்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணணும் அல்லது ஒரு ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் என்ன இருக்குது, we have different functions. இப்போ இதில் வந்து ஃபங்க்ஷனை நம்ம கொடுத்துருக்கோம். these are function declaration. இதை நம்ம செப்பரேட் லைன்ஸில் கொடுக்கலாம். ஸோ இன்டிஜர், ஆட் ஃபங்க்ஷன், சப்ட்ராக்ஷன் ஃபங்க்ஷன், மல்டிப்ளிகேஷன் ஃபங்க்ஷன் அண்ட் டிவைட் ஃபங்க்ஷன், 4 ஃபங்க்ஷனை நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஃபார் ஈச் ஃபங்க்ஷன்ஸ் we have 2 ஆர்குமெண்ட்ஸ். இந்த ப்ராக்கெட்டில் இன்ட்டு கமா இன்ட்டுங்கிறது 2 ஆர்குமெண்ட்ஸ். இதனுடைய ரிட்டர்ன் டைப்பும் இன்டிஜராக எடுத்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நம்ம ஃபுல்லாக இன்டிஜர் எடுத்திருக்கோம். பட் ஈவன் டிவைடு கூட நம்ம ஃப்ளோட்டாக கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் டூ வைல் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது நம்முடைய சாய்ஸ் வந்து ஒரு இந்த 4 இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக 5 அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தா ஸ்டாப் பண்ணுற மாதிரி 1 to 4 ஆப்ஷன்ஸ் வந்து ஃபார் கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன். 1ன்னு கொடுத்தா அடிஷன், 2 சப்ட்ராக்ஷன் எட்ஸெட்ரா, 5ன்னு கொடுத்தா எக்ஸிட் பண்ண சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த சாய்ஸ் 5ஆக இருக்கிற வரைக்கும் ரிப்பீட் பண்ணு. எப்போ 5ன்னு கொடுக்குறோமோ 5ன்னு இன்புட் பண்ணிங்கன்னா இட் வில் ஸ்டாப். If it is not 5, again display the menu and get the option. Okay. இப்போ இந்த switch கேஸில் என்ன இருக்குது, switch offனு கொடுத்து we test the option. இந்த get பண்ணுற ஆப்ஷனை நம்ம இன்புட் switch கேஸில் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். OPT. If OPT 1 இருந்தால் addition. So we call the add function. Again case 2ல subtraction function, case 3ல multiplication.
ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் நம்ம கால் பண்ணி அங்கேயே டிஸ்பிளே பண்ணிடுறோம். ஆப்ஷன் வந்து இந்த கேஸில் 1 to 4 இல்லை 5 இருக்குன்னா இந்த எக்ஸிட் ஃபங்க்ஷன் வந்து டெர்மினேட் பண்ணும், ப்ரோக்ராமை டெர்மினேட் பண்ணுற ஃபங்க்ஷன். ரைட். டிஃபால்ட் கேஸ் இஃப் த ஆப்ஷன்ஸ் ஆர் அதர் தென் 1 to 5 இருந்தால் இன்வேலிட் ஆப்ஷன், நம்ம அதுக்கு வந்து ஒரு மெசேஜ் கொடுக்கலாம், ஆப்ஷன் மஸ்ட் பி பிட்வீன் 1 to 5 இப்படின்னு கொடுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனுடைய டெஃபினேஷன்ஸ் பாருங்கள். ஸோ தீஸ் ஆர் த டெஃபினேஷன்ஸ். சப்ட்ராக்ஷன் ஃபங்க்ஷன், அடிஷன் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குள்ளும் ஜஸ்ட்டு ரிட்டன் a + b, ரிட்டன் a - b அப்படின்றது ஒன்லி எக்ஸ்பிரஷன்ஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு சிங்கிள் வேரியபிள் கொடுக்கலாம், எக்ஸ்பிரஷனை கொடுக்கலாம், அல்லது வேறு கண்டிஷனல் ஆப்ரேட்டரை கூட நம்ம டெஸ்ட் பண்ணி அதனுடைய வேல்யூ ரிட்டர்ன் பண்ணலாம், எல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். எக்ஸிக்யூட், கம்பைல் அண்ட் ரன். ஸோ இட் ஷோஸ் த மெனு. சாய்ஸஸ் டிஸ்பிளே ஆகுது 1 2 3 4. இப்போ சாய்ஸ் 1ன்னு எடுத்துப்போம். 1ங்கிறது அடிஷன். ஸோ இப்போ வந்து 20 30 என்டர் 2 வேல்யூஸ், என்டர் த வேல்யூ ஆஃப் a and bன்னு 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். ரெண்டுத்தையும் இப்போ ஆட் பண்ணி நமக்கு லிஸ்ட்டு டிஸ்பிளே வரணும். a + b = 50. ஓகே. இப்போ வெயிட் பண்ணது கீ ப்ரெஸ் பண்ண பிறகு அகைன் இட் கோஸ் அண்ட் டிஸ்பிளே த ஆப்ஷன். இப்போ அகைன் அனதர் ஆப்ஷன் நம்ம கொடுக்கலாம். இப்போ நான் வந்து ஆப்ஷன் 7 or 6ன்னு கொடுக்குறேன். 6 இஸ் நாட் இன் த ஆப்ஷன். ஏன்னா ஸ்விட்ச் கேஸில் நம்ம 6ங்கிறத டிஃபால்ட்டில் கொடுத்துருப்போம். அப்படின்னா அது எரர் ஆர் இன்வேலிட் ஆப்ஷன். ஸோ அதனால் ஒரு மெசேஜ் என்ன, என்டர் த ஆப்ஷன் பிட்வீன் 1 and 5ங்கிற மெசேஜை டிஸ்பிளே பண்ணுறோம். டிஸ்பிளே பண்ணிவிட்டு திரும்பவும் மெனுவை டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகே. அகைன் இப்போ 5ன்னு கொடுக்கலாம், அல்லது நான் வந்து 2 கொடுக்குறேன். a - b. So a 56, b 45, a - b. Right. Now I give the option 5. Stop. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா இதில் நிறைய ஃபங்க்ஷன் சின்னதாக ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஒன்றுத்தையும் நம்மளுடைய ஆப்ஷனை வச்சு கால் பண்ணுறோம். இது மாதிரி நம்ம என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து ஃபேக்டரியல் ப்ரோக்ராம், ப்ரைம் நம்பர் ப்ரோக்ராம், இப்படி வெவ்வேறு சின்ன ஃபங்க்ஷன்ஸ் எழுதியிருக்கலாம். அதை எல்லா ப்ரோக்ராமையும் தனித்தனி ஃபங்க்ஷனை எழுதிட்டு உங்களுடைய மெயின் ப்ரோக்ராம்லேருந்து ஆப்ஷனை கொடுத்து எந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணணும், ஸோ அந்த சாய்ஸை கெட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கலாம். ரைட். தீஸ் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் யூஸிங் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே. அகைன் மல்டிப்ளிகேஷன் டேபிள். ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள்ங்கிறது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எந்த டேபிள் நம்பர் 5th டேபிள் வேணும் அப்படின்னா 1 × 5 ஆர் 2 × 5 அப்படி ரிசல்ட் இப்படியே இந்த டேபிள் நம்ம பிரிண்ட் ஆகும். இதில் என்ன இன்புட் அப்படின்னா டேபிள் நம்பரும், ஸோ அந்த டேபிளில் எந்த சீரீஸ் வரைக்கும் வேணும், எத்தனை டேர்ம்ஸ் வேணும். இப்போ நார்மலாக இப்போ 5th டேபிள் வேணும் அப்படின்னா 1 × 5லேருந்து போட்டு 10 × 5 ஆர் 16 × 5 வரைக்கும் போடலாம், அல்லது 20 டேர்ம்ஸ் போடலாம். அந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸுங்கிறது என்னன்னு எடுத்துக்கிறோம். ஸோ என்டர் த டேபிள் நம்பர் t and terms n for multiplication table. So t and n நம்ம கெட் பண்ணியிருக்கோம், அதை பாஸ் பண்ணுறோம். This is a function call. இது function call. ஆக்சுவலாக இந்த ஆர்குமெண்ட்ஸ் t and n நம்ம இன்புட் பண்ண இன்டிஜர்ஸை இதை பாஸ் பண்ணுறோம். அகைன் ஃபங்க்ஷன் உள்ள என்ன இருக்குது, void. ஆக்சுவலாக இந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள்லேருந்து நம்ம எந்த ரிசல்ட்டையும் ரிட்டர்ன் பண்ணல. இட் இஸ் எ void ஃபங்க்ஷன். ஏன்னா டேபிளை பிரிண்ட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் ஆகிடுது. டேபிளில் வந்து ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிடுது. அதனால் எந்த வேல்யூ நம்ம ரிட்டர்ன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இட் இஸ் எ வாய்ட் ஃபங்க்ஷனாக போட்டிருக்கோம். பட் இட் ஹஸ் 2 ஆர்குமெண்ட்ஸ், எம்மும் என்னும் ஆக்சுவலாக டம்மி ஆர்குமெண்ட் அல்லது ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ். ஓகே. ஸோ நம்ம கொடுக்குற டி எம்மில் காப்பி ஆகிடும், என் இந்த எண்ணுக்கு காப்பி ஆகும். ஸோ இந்த ஃபார் லூப்பை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணிருக்கோம். i × m, ஐங்கிறது 1 to n வரைக்கும் இப்போ எத்தனை டேர்ம்ஸ் வேணும் அப்படிங்கிறது. இப்போ இதை ரன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். நான் 5th டேபிள் சிம்பிளாக கொடுக்குறேன். 5th டேபிள் ஐ வாண்ட் 15 டேர்ம்ஸ் ஆர் 16 டேர்ம்ஸ். ஸோ 1 × 5, 2 × 5 அப்படின்னு அப் டு 16 × 5 வரைக்கும் வருது. இந்த 1 to 16ங்கிறது டேர்ம்ஸு, அது நம்ம நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கொடுக்குறோம். 5ங்கிறது டேபிள் நம்பர். ஸோ இப்போ இதை பிரிண்ட் பண்ணிவிட்டு அகைன் மெயினுக்கு வந்துடும். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஒரு சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் டேபிள் யூஸிங் எ ஃபங்க்ஷன்.
ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் அண்டு இதில் இது ஃபங்க்ஷன் கால். ஓகே, நெக்ஸ்ட் we will see ரிகர்சிவ் ஃபங்க்ஷனில் நம்ம அனதர் டைப் என்ன பார்த்தோம் அப்படின்னா ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். ஒரு ஃபங்க்ஷனை அதுக்கு உள்ளேருந்தே கால் பண்ணிக்கிறது. ஸோ அது சர்டன் ப்ராப்ளத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம்னு சொன்னோம். ஃபேக்டோரியல் எக்ஸாம்பிள் பார்த்தோம். திரும்ப அதை ஒரு பார்க்கலாம். ரிகர்சிவ் ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன் என்ன இதில் n ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது n இன்ட்டு n மைனஸ் ஒன்னுடைய ஃபேக்டோரியலாக நம்ம எழுதலாம். அதனால் இதை ரிகர்சிவ் எழுதுறது ஈஸி. ஸோ ஃபேக்டோரியலுங்கிற அந்த ஃபங்க்ஷன் இப்போ இன்டிஜரை ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி போட்டிருக்கோம், அல்லது லாங் இன்டிஜரை ரிட்டர்ன் பண்ணலாம். நம்முடைய வேல்யூக்கு தகுந்த மாதிரி ஆக்சுவலாக பெரிய நம்பராக வரும் அப்படின்னா லாங் இன்ட்டு கொடுத்துக்கலாம். ஓகே, பட் இது ப்ராடக்ட் தான். நம்ம ப்ராடக்டை ரிட்டர்ன் பண்ணுறதால ஈவன் ஃப்ளோட் ஆர் டபுள் கூட எடுத்துக்க முடியும். ஸோ அந்த ப்ராடக்டை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். சாரி, நம்பர் இப்போ இந்த ரிகர்சிவில் நம்பர் 1 இருந்தால் ரிட்டர்ன் 1, நம்பர் இஸ் ஈக்குவல் டு 1 ஆர் லெஸ் தென் 1 இருந்தால் ரிட்டர்ன் 1. இஃப் இட் இஸ் கிரேட்டர் தென் 1 இருந்தால் தட் நம்பர் இன்ட்டு ஃபேக்ட் ஆஃப் n மைனஸ் 1. இப்போ ஃபேக்டர் நம்பர் வந்து 5ன்னு கொடுத்துருந்தோம்னா 5 இன்ட்டு ஃபேக்ட் ஆஃப் 4. ப்ரீவியஸ் லெக்சரில் இந்த ஃபேக்டோரியல் ரிகர்சிவாக போடும்போது அது எப்படி கால் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ இந்த எக்ஸசைஸை ரன் பண்ணி பார்க்கலாம். Factorial of 5 is 120. இதில் variable declaration, input number, function call, fact of n. இது ரிட்டர்ன் ஆகிற வேல்யூ நம்ம ரிசீவ் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த ஃபேக்ட் ஃபங்க்ஷன் இஸ் அன் இன்டிஜர் ஃபங்க்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்டிஜரை ரிட்டர்ன் பண்ணுது. அதனால் இது ரிட்டர்ன் பண்ணுற அந்த வேல்யூவை இங்கே நம்ம ரிசீவ் பண்ணணும். சப்போஸ் இங்கே வந்து நம்ம ரிசீவ் பண்ணல அப்படின்னா அது எரர் வரும். இப்போ எக்ஸாம்பிள் அது வேணால் இப்போ நம்ம கொடுக்கலாம். ஆர் இப்போ செமிகோலன் இல்லைன்னா என்ன ஆகும்? ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலாக என்னென்ன நம்ம ட்ரபிள் ஷூட்டிங்கை நம்ம இந்த ஒரு கிளாஸில் கூட செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து செமிகோலன் வந்து ஒரு லைனில் விட்டுருக்கேன். லைன் நம்பர் 12 there is no செமிகோலன். பட் ஆக்சுவலாக அது சின்டாக்ஸ் எரரில் என்ன காட்டுது? இன் ஃபங்க்ஷன் மெயின் எக்ஸ்பெக்டட் செமிகோலன் பிஃபோர் printf, இந்த எரர் மெசேஜ். யூஸ்வலாக இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ரன் பண்ணும்போது வர்ற எரர் மெசேஜஸை நம்ம படித்து பார்க்கணும். டர்போ C++ ஒர்க் பண்ணும்போது ஐடி ஒர்க் பண்ணும்போதும் உங்களுக்கு அந்த எரர் மெசேஜ் தெரியும், இது லைன் நம்பர்ஸ் தெரியும். ஸோ இப்போ லைன் நம்பர் 14 இருக்குது. ஆக்சுவலாக செமிகோலன் வந்து அதனுடைய ப்ரீவியஸ் லைனில் செமிகோலன் இல்லை, ஆனால் அது எரர் காட்டுறது லைன் நம்பர் 14 நெக்ஸ்ட் லைன். அதனால் நம்ம எரர்ஸ் வருதுன்னா அதுக்கு ப்ரீவியஸ் லைன்ஸில் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா எந்த ரீசனால் அது எரர் அந்த இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறது. இப்போ நான் அந்த எரர் செமிகோலனை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ சேவ் அண்டு கம்பைல் ஒர்க் பண்ணுது. ஓகே, நவ் ஃபிபனாக்சி சீரீஸ் யூஸிங் ரிகர்ஷன். ஃபிபனாக்சி சீரீஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஃபிபனாக்சி சீக்வன்ஸுங்கிறது என்ன பார்த்துருக்கோம் நம்ம? ஃபிபனாக்சியில் ஒரு நியூ டேர்ம் F3, நான் கமெண்ட்டில் அதை கொடுக்குறேன். F3 ஈக்குவல் டு F1 ப்ளஸ் F2. அதாவது ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸ் செகண்ட் டேர்ம் ஆட் பண்ணால் நெக்ஸ்ட் டேர்ம் வரும். ஸோ இப்போ இது மாதிரி நம்ம வரும்போது இந்த சீக்வன்ஸில் நம்ம என்ன எடுத்துருக்கோம்? 0 1 1 2 3 5 எட்ஸெட்ரா. இப்போ 3ங்கிறது சம் ஆஃப் ப்ரீவியஸ் 2 டேர்ம்ஸ் 1 and 2. இப்போ இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா we want 5, அதாவது இப்போ nth டேர்ம் வேணும் அப்படின்னா இட் இஸ் எ சம் ஆஃப் n minus 1 and n minus 2. ஸோ அப்போ ஃபிபனாக்சி சீக்வன்ஸில் n minus 1 என்ன, n minus 2 என்ன, இந்த ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணு அப்படிங்கிறது தான் இந்த ரிகர்சிவ் ப்ராசஸ். எகைன் we want n minus 1th term. ஸோ n minus 1th term அப்படிங்கிறது again it calls the same Fibonacci function. இதே ஃபங்க்ஷனை கால் பண்ணி n minus 1 or n minus 2க்கு கால் பண்ணும். இப்போ n minus 2க்கு கால் பண்ணும்போது it is n minus 2 term கால்குலேட் பண்ணுறதுக்கு it is sum of previous 2 terms. ஸோ இப்படி ரிகர்சிவாக ஆட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு டேர்ம் 0
செகண்ட் டேர்ம் 1. இந்த ரெண்டு டேர்ம் மட்டும் நமக்கு தெரியும்னு எடுத்துக்கிறோம். ஸோ இஃப் n is 1ன்னு இருந்தாலோ அல்லது n equal 2ன்னு இருந்தாலோ 0 and 1 ரிட்டர்ன் பண்ணுறோம். மற்ற டேர்ம்ஸுக்கெல்லாம் சம் ஆஃப் ப்ரீவியஸ் டூ டேர்ம்ஸை ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து ஃபிபோ ஆஃப் n-1 ப்ளஸ் ஃபிபோ ஆஃப் n-2 அப்படிங்கிறது again the call for the same function. இந்த ரெண்டுமே என்ன அர்த்தம், இதே ஃபங்க்ஷனே கால் பண்ணுது. இதுதான் நம்ம ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். a function which calls itself. இப்போ இதில் நம்மளுடைய n வேல்யூ இன்புட் பண்ணுறோம். அதாவது எந்த டேர்ம் வேணும், nth டேர்ம் ஆஃப் ஃபிபனாக்சி சீக்வன்ஸ். இப்போ n 6ன்னு கொடுத்தா 6th டேர்ம் வேணும்னு அர்த்தம். பட் 6th டேர்ம் இப்போ நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகிடும் டைரெக்டாக. ஆனால் அது எப்படி கால்குலேட் ஆகும், 6th டேர்ம் வேணும்னா it is greater than 1 and 2, அதனால் இந்த இடத்துக்கு வரும் greater than 2. 6th term is 5th term plus 4th term. Fibo of 6 minus 1 plus Fibo of 6 minus 2ன்னு கால்குலேட் பண்ணும். அப்போ இது ஒரு ஃபங்க்ஷன் கால். அகைன் இது அனதர் ஃபங்க்ஷன் கால். ஸோ இந்த ஒரு ஃபங்க்ஷன் காலுக்கு அகைன் இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் பண்ணும். ஓகே, இதை நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணலாம். இப்போ சிக்ஸ்த் டேர்ம் இஸ் 5. ஏன்னா இப்போ நம்ம 0 1 இப்போ ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 0ன்னு எடுத்துருக்கோம், செகண்ட் டேர்ம் 1ன்னு எடுத்துருக்கோம். ஸோ இப்போ அந்த ஃபிஃப்த்து டேர்ம்ங்கிறது ஆக்சுவலாக இப்போ நம்மளுடைய அவுட்புட்டு ஆக்சுவலாக n equal to 5 அப்படின்னு இருக்கும்போது இந்த ஃபோர்த் டேர்ம் தேர்ட் டேர்ம் ஆட் பண்ணி ரிட்டர்ன் ஆகிருக்கும். பார்க்கலாம். என்ன இது ஆறாவது டேர்ம் வந்து இப்போ இந்த வேல்யூ 5. ஃபிஃப்த்து டேர்ம் கொடுத்தோன்னா இது இப்போ நம்ம இதில் நான் 10th டேர்ம் வேணும் அப்படின்னு கேட்குறேன். 10 is 34. ஸோ இந்த சீக்வன்ஸில் நம்ம போட்டோம்னா நெக்ஸ்ட்டு 8 13 23 அப்படி வந்துடும். அகைன் 34. Similarly, recursive function for sum of numbers. ஸோ இந்த சம்ங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து ப்ரீவியஸ் நம்பர் ப்ளஸ் சம் ஆஃப் ப்ரீவியஸ் நம்பர், அதுக்குள்ள கரண்ட் நம்பர் ப்ளஸ் எப்படி இது ப்ராடக்ட் ஃபேக்டரியலில் வந்து n இன்ட்டு ஃபேக்டரியல் ஆஃப் n-1 போட்டோம். அதே மாதிரி இட் இஸ் எ சம் நம்பர் ப்ளஸ் சம் ஆஃப் ப்ரீவியஸ் நம்பர். இப்போ நான் 10ன்னு கொடுக்குறேன். ஸோ சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் 10 அப்படிங்கிறது 55. ஓகே, நெக்ஸ்ட்டு we can pass structures. ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டாக அனுப்பலாம். இப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் டெஃபினேஷன், ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது, நேம் அண்டு ஏஜ். ஸோ இப்போ டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷன் வாய்டு ஃபங்க்ஷன், ஆனால் அதுக்கு ஆர்குமெண்ட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் வேரியபிள். ஸோ ஆர்குமெண்ட்டு ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட்டு எஸ்ன்னு இருக்குது. இப்போ நம்முடைய மெயின் ஃபங்க்ஷனில் we have created one structure variable. It's a structure variable S1. ஸோ இப்போ S1க்கு வந்து நம்ம டேட்டா இன்புட் பண்ணுறோம். ஸ்ட்ரக்சரை இன்புட் பண்ணும்போது எப்படி பண்ணணும், ஸ்ட்ரக்சர் வேரியபிள் டாட் மெம்பர், இங்கே S1 டாட் நேம் இதை கெட் பண்ணுறோம். இது வந்து ஸ்ட்ரிங். இது ஆக்சுவலாக நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டாக இருக்கட்டும் இது கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கேரட் சிம்பிள் /n அதர் தேன் நியூ லைன். ஸோ அப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி. ஈவன் இதை வந்து நீங்கள் யூ கேன் ரீப்ளேஸ் இட் வித் %s கூட ரீப்ளேஸ் பண்ணலாம். %s போகிறது போல் இது மாதிரி கொடுத்துருக்கேன், \n ஸ்கொயர் ப்ராக்கெட். அப்போ அதர் தென் நியூ லைன். பட் இங்கே சிங்கிள் கேரக்டருக்கு போல் ஆஸ்டிக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ மல்டிபிள் கேரக்டர்ஸ். பட் இன் சிம்பிள் ஃபார்ம் இதை நம்ம என்ன பண்ணலாம், we can replace it with %s கொடுக்கலாம். ஈஸியாக புரியணும்னா இது மாதிரி கொடுக்கலாம். ஓகே, இப்போ ஏஜ் இன்டிஜர் S1 டாட் ஏஜ் இன்புட் பண்ணுறோம். இது இன்டிஜருங்கிறதால ஆம்பர்சன்ட் கொடுத்துருக்கோம். ஸோ நவ் வி கெட் S1 இருக்குது. இந்த S1 பாஸ் பண்ணுறோம், டிஸ்பிளே ஆஃப் S1. ஹியர் ஆர்குமெண்ட் இஸ் ஏ ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வேரியபிள் இந்த டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனுக்கு எஸ்ஸுங்கிற நேமில் காப்பி ஆகும். இப்போ இந்த எஸ்ஸோடைய டேட்டாவை இந்த ஃபங்க்ஷனில் டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ யூ ஆர் பாசிங் ஸ்ட்ரக்சர் வேரியபிள் S1. அந்த S1 வந்து எஸ்ஸுங்கிற வேரியபிளில் காப்பி பண்ணி இட் இஸ் கால் பை வேல்யூ. ஸோ அந்த எஸ்ஸோடைய மெம்பர்ஸை இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம்.
நேம் அண்ட் ஏஜ். இப்போ ஆக்சுவலாக அந்த ஃபங்க்ஷன் டிஸ்பிளே பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷனுடைய டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனில் போய் பிரிண்ட் ஆகிருக்கு. நம்ம இன்புட் பண்ணது மெயினில் இன்புட் பண்ணியிருக்கோம், பிரிண்ட் பண்ணது ஃபங்க்ஷனில். இப்போ அனதர் எக்ஸாம்பிள், ஸ்ட்ரக்சரில் நம்ம இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணுறோம். ஸோ இதில் இட் வில் ரிட்டர்ன் எ ஸ்ட்ரக்சர். ஹியர் சேம் ஸ்ட்ரக்சர் டெஃபினேஷன், ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணியிருக்கோம் வித் மெம்பர்ஸ் நேம் அண்ட் ஏஜ். அகைன் ஸ்ட்ரக்சரோட கெட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம். அதனுடைய ரிட்டர்ன் டைப் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரக்சர், ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஃபங்க்ஷனில் நம்ம இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணி ஆக்சுவலாக S1 அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் வேரியபிளில் எல்லாத்தையும் கெட் பண்ணி ரிட்டர்ன் S1. ஸோ நம்ம ரிட்டர்ன் பண்ணுறது இந்த ஸ்ட்ரக்சர் வேரியபிளை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ பிஃபோர் ரிட்டர்னிங் S1 நம்ம அதனுடைய மெம்பர்ஸுக்கெல்லாம் வேல்யூவை அசைன் பண்ணியாச்சு. ஸோ நவ் வி ஹாவ் எ ஸ்ட்ரக்சர் S1ங்கிற ஸ்ட்ரக்சர். இப்போ நமக்கு ஒரு பேக்காக இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சருடைய டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணும்போது இட் கம்ஸ், இந்த இடத்துல அவுட்புட்டாக ரிட்டர்ன் வேல்யூவாக வருது. இட் இஸ் அசைன்டு டு எஸ். நம்ம என்ன பார்த்தோம், ஒரு ஸ்ட்ரக்சர் வேரியபிளை இன்னொரு ஸ்ட்ரக்சர் வேரியபிளுக்கு அசைன் பண்ணலாம். கெட் இன்ஃபர்மேஷனுங்கிற ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுற ஒரு ஸ்ட்ரக்சரை எஸ்ங்கிற ஸ்ட்ரக்சர் வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கோம், எஸ்ஸை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதில் இன்புட் பண்ணது ஃபங்க்ஷனில் கெட் இன்ஃபர்மேஷன். ஸோ அங்கே இன்புட் பண்ண வேல்யூவை மெயின் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணி மெயின் ஃபங்க்ஷனில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து எப்படி ஸ்ட்ரக்சரை ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள். சிமிலர்லி இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஆக்சுவலாக அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறது ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் அப்படிங்கிற ரெண்டு வேல்யூ இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சராக டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை C1 C2 ரிசல்ட்டுங்கிற 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம டைப் டெஃப்ங்கிறது நம்ம என்ன அர்த்தம்னா, இட் கிரியேட்ஸ் ஏ நியூ டேட்டா டைப். ஸோ இப்போ காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது நம்ம நியூ டைப்பாக இருக்குது. இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் இன்னொரு கிளாஸ் நம்ம பார்ப்போம். டைப் டெஃப்ங்கிறது டிஃபைன்ஸ் ஏ நியூ டேட்டா டைப். நம்ம ஒவ்வொருத்தரையும் ஸ்ட்ரக்டு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு கொடுக்க தேவையில்லை. இந்த டைப் டெஃப்னு கொடுத்த தேவை, நேரடியாக நம்ம காம்ப்ளெக்ஸ்னு அந்த டேட்டா டைப்பை பயன்படுத்திக்கலாம். ஹியர் ஆட் நம்பர்ஸுங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஸ்ட்ரக்சரை ரிட்டர்ன் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன். என்னுடைய ரிட்டர்ன் டைப்பு காம்ப்ளெக்ஸுங்கிற ஸ்ட்ரக்சர், ஆர்குமெண்ட்டு காம்ப்ளெக்ஸுங்கிற டைப். இங்கே ஆர்குமெண்ட்டும் ஸ்ட்ரக்சர் வேரியபிள்ஸ், ரிட்டர்ன் டைப்பும் ஸ்ட்ரக்சர் வேரியபிள். இப்போ C1 C2ங்கிற ரெண்டு ஸ்ட்ரக்சரை இன்புட் பண்ணியிருக்கோம், அதை பாஸ் பண்ணுறோம். இப்போ ஃபங்க்ஷனில் C1உடைய ரியல் அண்ட் C2உடைய ரியல் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி C3ங்கிற ஒரு டெம்பரவரி ஸ்ட்ரக்சர் வேரியபிள் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கோம், ஒரு நியூ ஸ்ட்ரக்சர் வேரியபிள், ஒரு எம்டி ஸ்ட்ரக்சர் வேரியபிளை க்ரியேட் பண்ணி அதில் இந்த டேட்டாவை ஃபில் பண்ணுறோம். C3.real C3.imaginary இந்த ரெண்டு பார்ட்டையும் கலெக்ட் பண்ணி C3ங்கிற ஒரு நியூ ஆப்ஜெக்ட், ஒரு நியூ காம்ப்ளெக்ஸ் நம்பரை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த C3யை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ ரிட்டர்ன் C3, திஸ் இஸ் ரிட்டர்னிங் ஏ ஸ்ட்ரக்சர். இதுக்கு ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோம், எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை ஸ்டோர் பண்ணி டேட்டாவை ஸ்டோர் பண்ணி ரிட்டர்ன் பண்ணியிருந்தோம். ரியல் பார்ட் 10, imaginary part 25. For another number 20, 30. So real part today total 10 plus 20, 30. So third complex number உடைய real part 30, third complex number உடைய imaginary part 55. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, எப்படி வந்து ஃபங்க்ஷனில் நம்ம சிம்பிள் வேரியபிள்ஸை பாஸ் பண்ணுறதோ அல்லது ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி பாஸ் பண்ணுறது, ஸ்ட்ரக்சரை எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தோம். அது மாதிரி ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். ஸோ இது மாதிரியான ப்ரோக்ராம்ஸை நீங்கள் கம்பைலர் டர்போ C++ ஆர் டெவலப்பரில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸசைஸில் வந்து உங்களுடைய லேப் எக்ஸசைஸில் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி இருக்கிற ப்ரோக்ராம்ஸை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.